மேரியோ பூசை வைக்கும் பொழுது கையெல்லாம் எனக்கும் இப்போ கையெல்லாம் ஆடுது. காரணம், இவ்வளவு குருக்களுக்கு மத்தியில் குருத்துவத்தை பற்றி பேசுவதனால் அப்படியே கொஞ்சம் கை எனக்கு லேசாக ஆடுது. என்றாலும் அன்னை மரியினுடைய பீடம் ஆவியானவர் என்னை இயக்குகின்ற பீடம் என்று நான் எப்பொழுதும் நம்புவதால் தாய் இன்றைக்கும் எனக்கு துணையிருப்பாள் என்று நம்புகிறேன். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு இடைவேளைக்கு பின்னர் அன்னையின் பாதத்தில் பல ஆண்டுகள் பீடப்பூவாய், பீட நண்பனாய், குரு மாணவனாய் பணி செய்து இன்று தூத்துக்குடி மறைமாவட்ட குருவாய் அர்ச்சிக்க பெற்று இந்த பணிமய தாயின் பீடத்தில் இன்று நான் திருப்பலி நிறைவேற்றுவேன் என ஏங்கி இன்று கடவுளினுடைய தாயினுடைய பரிந்துரையால் தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றும் அருட்பணி மேரியோவை அருட்பணியாளர்கள், அருட்செல்வியர்கள், அன்பு பேராலய பங்கு மக்கள், திருப்பயணிகள் சார்பாக மகிழ்ந்து வாழ்த்தி செபிக்கின்றோம். இவரை பணிக்கு அர்ப்பணித்த பெற்றோர், உடன்பிறப்புகள், உற்றார் உறவினர், நண்பர்கள், வழிகாட்டிகள் அனைவருக்கும் தாயின் பாதத்திலே நமது நன்றியையும் சமர்ப்பிக்கின்றோம். இந்த மதப்பூசைகளில் பிரசன்னம் சொல்றது ரொம்ப கடினமானது. மக்களுக்கு சொல்லவா, புதிய குருவுக்கு சொல்லவா, இவருக்கு சொல்வதை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு சொல்வதை இவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு பயம் எனக்கு எப்பொழுதும் உண்டு. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் குருத்துவத்தை பற்றிய புரிதலுக்கும் இன்றைய நிலவரப்படி குருத்துவத்தை பற்றியதான புரிதலுக்கும் உள்ள இடைவெளியானது இந்த பகிர்வை சங்கடத்துக்குள்ளாக்கி விடுமோ என்ற அச்சம் என் மனதில் எழுந்தாலும் இறையருள் துணை வேண்டி இந்த தியானத்தை உங்களோடு பயிர்கிறேன். ஏறக்குறை 5 நாள் உட்கார்ந்து எழுதியிருக்கிறேன், யோசித்து எழுதியிருக்கிறேன். வடிவேலு பாணியில் சொல்வதாக இருந்தால் நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பவில்லை, நேரடியாகவே கதைக்கு வந்து விடுவோம் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு குருக்களை பற்றியதான இடரல்கள், பணம், பானம், பாலியல் மீறுதல்கள், வன்முறை, பிரித்தாடும் போக்கு, ஒருதலை சார்பு, மலிவான புகழ் தேடல் சார்ந்து அமைந்தாலும் நீ அதை பற்றி தானே பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவைகள் உண்மையிலே வெளிப்பாடுகள் தானே ஒழிய அந்தரங்கமானவைகள், ஆழமானவைகள் அல்ல. அது உங்களுக்கு புரிய வைப்பதுதான் என்னுடைய மறையுரையினுடைய முதல் பகுதி. மாறாக நான் இன்றைய நிலையில் குருத்துவத்தை குறித்து குருக்களுக்கும் இறை மக்களுக்கும் வருகின்ற பிரதான சோதனையை வெளிப்படுத்தினாலே இவைகளினுடைய மூலத்தை நாம் கண்டு நம்மை திருத்திக் கொள்வதற்கான இன்னொரு வாய்ப்பை இறைவன் நமக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த வகையிலே குருக்களுக்கு வருகின்ற அந்த பிரதான சோதனை என்னவென்றால், அழைக்கப்பெற்ற ஒவ்வொரு குருவும் தான் அழைக்கப்பெற்றது மதிப்பீட்டு வழி குருத்துவத்திற்கா? நல்லா கேட்டுக்கிறேங்க இந்த வார்த்தை. மதிப்பீட்டு வழி குருத்துவத்திற்கா அல்லது மதிப்பு கூட்டு வழி குருத்துவத்திற்கா என்று தியானித்தாலே எங்க எல்லாருக்கும் புரிந்துவிடும். மதிப்பீட்டு வழி குருத்துவம் என்பது இயேசுவினுடைய நற்செய்திக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்க, வாழ, தன் பலங்களோடும் தன் பலவீனங்களோடும் முயற்சிப்பதுதான் மதிப்பீட்டு வழி குருத்துவம். மதிப்பு கூட்டு வழி குருத்துவம்னா என்னது? தான் பெற்றுக்கொண்ட குருத்துவ அருளை, தான் பெற்றுக்கொண்ட குருத்துவ
மாண்பை தனது சுய மதிப்பை கூட்டிக் கொள்ளும் தளமாக மாற்றிக்கொள்வது. எனவே ஒவ்வொரு குருவும் இந்த இரண்டுக்கும் இடையிலே அல்லாடுகிறார் என்பதுதான் உண்மை. இதை நான் உங்களுக்கு நம்ம மொழியிலே சொல்றதாக இருந்தால் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு பங்கில் நான் பொறுப்பேற்ற சில தினங்களுக்குள், சில தினங்கள் தான் இருக்கும், ஒருவர் என்னிடம் கேட்ட கேள்வி இந்த சோதனையை உறுதிப்படுத்துது. அந்த கேள்வி இதுதான், ஃபாதர் நீங்க பணக்கார சாமியான்னு கேட்டான். மீண்டும் அடிவேலு பாணியிலே நான் ஷாக் ஆயிட்டேன். பணமும் குருத்துவமும் செல்வமும் குருத்துவமும் எதிரான மதிப்பீடுகள் என்பது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு சொன்ன அறிவுரைகளின் வழி வெள்ளிடை மலையாக தெரியும் உண்மை. தன்னுடைய சீடர்களை அனுப்பும் போது, தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்பும் போது அவர்கள் எப்படி ஒரு ஒன்றுமில்லாமையால் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதனை அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனினும் இத்தகைய கேள்விகள் வருகின்றன. ஃபாதர் நீங்க பணக்கார சாமியா? இன்னொரு உதாரணம், உங்கள் மத்தியிலே சில கூமுறல்கள். 4-5 முக்கிய புள்ளிகளை வைத்துக் கொண்டு எங்க ஃபாதர் பங்கு நடத்துறார். எங்க பங்கு ஏற்கனவே 2 போட்டாரு, இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா 3-4 ஆக்கிடுவார் என்று மக்கள் மத்தியிலே வெளிப்படையான கூமுறல்கள். பவுலடியார் மிக அருமையாக தன்னுடைய பணியை குறித்து சொல்லும் போது சொல்லுவார், கடவுள் ஒப்புரவாக்கும் திருப்பணியை எங்களுக்கு தந்தார். ஆக ஒப்புரவாக்கும் திருப்பணிக்கு வேட்டு வைப்பதாகவும் நாட்டின் நடப்புகள் அமைந்திருக்கின்றன. ரத்தின சுருக்கமாக இந்த சோதனையை நான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அழகாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எப்ப கேட்டாலும் மறக்கக்கூடாது, எந்த குருவும் மறக்கக்கூடாது. நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நான் மனிதனுக்கு உகந்தவனாகவா இருக்க பார்க்கிறேன்? நான் இன்னமும் மனிதனுக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளராய் இருக்கவே முடியாது. சாப்டர் க்ளோஸ். ஆக இவர்களுக்கு வருகின்ற அந்த பிரதான சோதனையை வெளிப்படுத்துகின்ற விதமாக இந்த வாக்கியம் அமைகிறது. ஆக இந்த அடிப்படை சரியில்லாத போது மக்கள் எவைகளை குறித்தெல்லாம் இடரல் படுகிறார்களோ அவைகள் பதிலிகளாக குருக்களாகிய எங்களை சேர்ந்து கொள்கின்றன என்பதுதான் உண்மை. நிறைவானவைகளால் நம்மை நிரப்பிக் கொள்ளாவிட்டால் அந்த இடத்தை நிறைவற்றவைகள் என்ன செய்யும்? நிரப்பிக் கொள்ளும். அவ்வளவுதான். நிறைவானவைகளை நோக்கி நமது மனமும் மனசாட்சியும் பயணிக்கவில்லை எனில் மக்கள் குறைகளாக காண்கின்றவை எல்லாம் அங்கே குடிகொள்ளும். அவ்வளவுதான். அதுதான் நீங்க பேசுறது எல்லாமே. இப்போ உங்களுக்கு என்ன சோதனை என்று குருத்துவ புரிதலை குறித்து சொல்ல விரும்புகிறேன். இன்று கார், வீடு, நாம் வைத்திருக்கிற இந்த அலைபேசி மாடல்கள் எல்லாம் அந்தஸ்து அடையாளங்களாக மாறி விட்டன. அது என்ன அந்தஸ்து அடையாளம்? நீங்க சாம்சங் போன் வச்சிருக்கீங்களா, ஆப்பிள் ஐபோன் வச்சிருக்கீங்களா? எப்படி அந்தஸ்து கூடுது பார்த்தீங்களா? ஒரு ஆப்பிள் ஐபோனை வச்சோன்னா அந்தஸ்து என்ன செய்கிறது? கூடுகிறது. அதை போல உங்களுக்கு வருகின்ற சோதனை இந்த குருக்களையும் அந்தஸ்து அடையாளங்களாக மாற்றி பார்க்கின்ற சோதனை. இன்னொரு விதமாக சொல்வோம் என்றால் இவர்களை பிரதானமாக கடவுளின் அருட்கருவிகளாக பார்க்காத சோதனை. எனவே தங்கள் வீட்டு விசேஷங்களில் கூடும் குருக்களின் எண்ணிக்கை, இன்னைக்காவது ஒரு சாமியார் முதல் பூஜை வைக்கிறாரு இருக்கிறோம். இதே பீடத்தில் சில கல்யாண பூஜைகளை பார்த்தோம்னா
இதை விட்டு ஏறி விடக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், கூட்டம் இருக்கும். நீ பார்த்துருக்கீங்க அந்த எண்ணிக்கையை குறித்த ஒரு பெருமை. குருக்களோடு நீங்கள் பாராட்டுகின்ற எல்லை வரையறுக்கப்படாத தனிப்பட்ட உறவுகள் எல்லை வரையறுக்கணும். குருக்களுக்கு நீங்கள் வழங்கும் பணம், பரிசுகள், இத்தகைய உறவுகளின் நிமித்தம் குருக்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் இடரல் ஏற்படுத்தும் விடயங்கள். இங்க ஏதோ ஒன்று நடந்துட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. பீடத்துக்குள்ள நான் போனை போட்டு என் மைனி இந்த கோயிலில் பூசை பார்த்துட்டு இருக்காங்க உதாரணமா, என் மைனிக்கு போனை போட்டு சொல்லலாமா? உங்க சோதனை தெரியுதா? உங்களுக்கு சொல்லுற சோதனை புரியுதா? சொல்லலாமா? தேவையற்ற உரையாடல்கள். அது என்ன தேவையற்ற உரையாடல்கள்? அப்படியே மாதா கோயிலை சுற்றி அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து இருக்கிறது. அந்த நேரம் பார்த்து அந்த சின்ன சாமியார் போவார். அவரை கூப்பிட்டு, வேலூர் மேட்டாசனத்துக்கு யாரை பிஷப்பா போட்டிருக்கு, இங்க இருக்க பிஷப்பை பார்க்கவே உனக்கு நேரம் காணல. இதான் தேவையற்ற உரையாடல்கள். இப்ப நான் சொன்ன பாருங்க, இன்னும் சொல்ல நிறைய இருக்கு. மாதா கோயிலுடைய மகிமை போயிடக்கூடாது. இவைகள் இந்த சோதனையினுடைய வெளிப்பாடு, உங்களுக்கு வருகிற சோதனையினுடைய வெளிப்பாடு. அன்பு மக்களே, இங்கே ஒன்றை நீங்கள் புரிய வேண்டும். குருக்களும் மனித உணர்வுகளோடு வாழ்பவர்கள் என்பதால் மிக எளிதாக இறை மக்களுக்கு ஏற்படும் இந்த சோதனைக்கு இரையாகிறார்கள் என்பதுதான் உண்மை. குருத்துவ அருளை இவர் பெற்றுவிட்டதாலே இவரை நாம் மிகேல் சமணச ரேஞ்சுக்கு என்ன செய்ய முடியாது, உயர்த்த முடியாது. போராடி ஜெயிப்பதுதான் புனிதர்களுடைய வாழ்க்கை சரிதையாக இருக்கிறது. என்னோடு தொடர்பில் இருக்கிற குருத்துவ மற்றும் துறவர பொறுப்பு நிலை ஆளுமைகளும் கூட என்னிடத்திலே அதை உறுதிப்படுத்துகிறார்கள். எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கேன்னு பாருங்க. இன்றைக்கு இந்த அர்ப்பண வாழ்வை வாழ்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது குடும்பம் மற்றும் தெளிவுபடுத்திக் கொள்ளாத வெளி உறவுகள் தான் இந்த அர்ப்பண வாழ்வை இன்று முழுமையாக வாழ பிரதான தடையாக இருப்பதாக உறுதி செய்கிறார். இதை ரத்தின சுருக்கமாக கிறிஸ்துவின் குருத்துவத்தை பற்றி பேசும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு பேசுகிறது. தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கடுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். 2 விஷயங்கள் இந்த வசனத்திலே கவனிக்கத்தக்கது. ஒன்று, அவர் யாரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? யாரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மனிதரிடையே இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். உங்களுக்குரிய அத்தனை உணர்வுகளும், உங்களுக்குரிய அத்தனை ஆசாபாசங்களும் அவருக்குள்ளும் என்ன செய்யும், இருக்கும். ஆனால் அவர் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதனை அது தெளிவுபடுத்துகின்றது. மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆக கடவுளினுடைய குரலாக, கடவுளினுடைய கரமாக குருக்கள் இருப்பதும் குருக்களை இருக்க விடுவதும் தான் முதன்மையானதாக கருதப்பட வேண்டும் என்பது இதன் மூலம் தெளிவாகும். இந்த 2 சோதனைகளுக்கு மத்தியில் தான் இந்த அருட்பணியாளர் அன்னையின் வழி ஆண்டவரிடம் என்ற விருது வாக்கோடு களம் காணுகிறார். இந்த விருது வாக்கை நம்முடைய அன்பு பணியாளர் உணர்வு பூர்வமான பக்தி மார்க்க செயல்பாடாக பார்த்து நின்று விடாமல், அப்படின்னது அவர் சின்ன பிள்ளையில இருந்தே இப்படியே புழங்கிட்டார். எங்க இந்த பீடத்துக்குள்ளே புழங்கிட்டார். இந்த பீடத்திலேயே புழங்குறவர்களுக்கு நல்லதோ கெட்டதோ என்னத்தை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, என்னத்தை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க.
இதை அவர் வெறும் பக்தி மார்க்க செயல்பாடாக கருதி விடாமல், என்பதுதான் நல்லா கேட்கணும். நீங்க நற்செய்தி காட்டும் அன்னை மரியாவினுடைய சீடத்துவத்தை ரசித்து ருசித்து வாழ்ந்து காட்டி மக்களை வழிநடத்த வேண்டும் என்பது தகுதியற்ற அடியேனின் விருப்பம். அன்னை மரியாவினுடைய சீடத்துவத்தை அலங்கரித்த 3 முத்துக்களாக நான் பார்ப்பதை புதிய குருவி, முதலில் உமக்கும், முதலில் எனக்கும், பிறகு உமக்கும், அதன் பின் கேட்க செவி உள்ளவன் எவனுக்கும் அர்ப்பணித்து பயிர்கிறேன். அன்னை மரியாவின் சீடத்துவத்தை அலங்கரித்த முதல் முத்து இறை சித்தத்தையும் இறை திட்டத்தையும் மட்டுமே ஒற்றை பார்வையாக அழைப்பு பெற்ற நேரம் முதல் மாடி அறை வரை கொண்டிருந்த அவளது பாங்கு, எந்த இளம்பெண்ணுக்கும் உள்ள சின்ன சின்ன ஆசைகளுக்கு கூட இடம் கொடுக்காத தகைமை, இறை திட்டத்துக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அமைத்துக் கொண்ட விதம், இதுதான் முதல் முத்து, அவருடைய சீடத்துவத்தின் முதல் முத்து. ஆக உமக்கான இந்த இறை திட்டத்தை தேர்ந்து தெளிவது உமது பொறுப்பு. இதை ஒரு நாளும் பிறர் கையில் கொடுத்து விடாதே. பேசினா நிறைய பேசலாம், ஒரு வரியோட முடிச்சிடறேன். இறை திட்டத்தை உமக்காக தேர்ந்து தெளிவது உமது பொறுப்பு. இதை ஒரு நாளும் பிறருடைய கையில் கொடுத்து விடாதே. தனக்கு நிகழ்ந்ததை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தெளிவை பெற்றுக் கொண்ட தாயை போல ஆண்டவருடைய பாதத்தில் உமக்கான இறை திட்டத்தை தேர்ந்து தெளியும் முதிர்ச்சியை நீர் அடைவீராக. அவளது சீடத்துவத்தை அலங்கரித்த 2வது முத்து அழைப்பு பெற்றவரின் குரலும் கரமும் சேவையில் இருப்பவரை நோக்கியே இருக்க வேண்டுமே தவிர உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்பவரை நோக்கி இருக்க கூடாது, கூடவே கூடாது. முதிர்ந்த வயதினரான எலிசபெத்தை சந்தித்த நிகழ்வாக இருக்கலாம், கானாவூர் கல்யாண குடும்பத்தின் சங்கடத்தில் அவளது உடனிருப்பாக இருக்கலாம். இதுதான் உண்மை. எனவே புதிய குருவே, மறந்தும் ஒரு நாளும் 2 திருத்தூதர்கள் கேட்ட கேள்வியை உம்முடைய குருத்துவ வாழ்வில் கேட்டுவிடாதிருப்பீராக. 2 கேள்வி என்னது? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு கேட்டார். எனக்கு என்ன தருவீர்கள்? யூதா இஸ்காரியோத்து கேட்டார். இந்த 2 கேள்விகளும் உம்முடைய குருத்துவ வாழ்வு முழுவதும் உம்முடைய வாயிலிருந்து வந்துவிடக்கூடாது. அவளது சீடத்துவத்தை அலங்கரித்த 3வது முத்து இந்த நற்செய்தியிலே கேட்டபடி சிலுவைக்கு நெருக்கமாக இருப்பது. இயேசுவை முன்னிட்டும் அவரது நற்செய்தி மதிப்பீடுகளுக்காகவும் துன்பங்களை விரும்பி ஏற்பது, சுமப்பது. புதிய குருவே, மீண்டும் மறந்தும் குருத்துவ வாழ்வு உமக்கு அளிக்கப் போகும் பல வசதிகளுக்குள்ளும் பல சலுகைக்குள்ளும் அடைக்கலமாகி விடாதேயும், அடைக்கோழியாகவும் மாறிவிடாதேயும். இவ்வாறு அன்னை மரியினுடைய சீடத்துவத்திற்கு சாட்சியாக எழுந்து பிரகாசித்து சுடர்விட மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி ஜெபித்து ஆசி கூறுகிறேன். என்றும் தவறாத பணிமய தாயின் பரிந்துரை மாந்தைக்குள் நீங்களும் உங்கள் குருத்துவ வாழ்வும் அடைக்கலம் காண்பதாக. இவ்வாறு கிறிஸ்துவின் குருத்துவம் உங்களில் மேன்மை அடைவதாக. ஆமென்.